உலகம் தோன்றும் பொழுதே இந்த கோவில் தோன்றியதா சொல்றாங்க. அதனாலதான் சிவனோட சொந்த ஊர். தான் சிவபெருமானோடைய முடிய பார்த்ததா பொய் சாட்சி சொன்னா தான் வெற்றி பெற்றுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய வேண்டுதல்ல மகிழ்ந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, இங்க இருந்து அங்க போறாரு. அப்ப சொல்லிட்டு போறாரு இந்த 1000 முனிவர்கள் கிட்ட, இங்க இருக்கிற வேத ஆகமங்கள் எல்லாம் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். ராவணன் இவருடைய அழகை பார்த்துட்டு அந்த குழந்தைய தூக்கும் பொழுது ஏற்கனவே சொன்னா போல, அதுவும் இல்லாம கோவிலோடைய உட்பிரகாரம் நீங்க என்டர் ஆகும் பொழுது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோவில்ல நடைபெறுது. அது மட்டும் இல்ல, தினசரி இந்த கோவில்ல கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. திருச்சிற்றம்பலம். பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழகத்துல இருக்கிற ரொம்ப தொன்மையான கோவில்களை பத்தி போன வாரம் நம்ம திருசோபுரம் அப்படின்னுட்டு 500 வருடங்களா மணல் மூடிய கோவிலை பத்தி பேசியிருந்தோம். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி கோவில்களை பத்தி பேசணும்னு சொல்லுங்க, அதை எடுத்து நம்ம பேசலாம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவிலை பத்தி பேச வந்திருக்கோம். ஏன்ஷியன்ட் டெம்பிள், அதாவது சிவனோட சொந்த ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடத்தை பத்தி பேச வந்திருக்கோம். மண் முந்தையோ மங்கை முந்தியோ அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பேச்சு வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த மண் உலகம் தோன்றும் பொழுதே இந்த கோவில் தோன்றியதா சொல்றாங்க. அதனாலதான் சிவனோட சொந்த ஊர் திரு உத்தரகோச மங்கை. இது ராமாயண காலத்தோட தொடர்புடைய ஒரு கோவிலும் நமக்கு அறியப்படுது. இந்த கோவிலை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இங்க இருக்கிற இறைவன் மங்களேஸ்வரர், மங்களபுரீஸ்வரர், இறைவி மங்களேஸ்வரி. இங்க இருக்கிற தீர்த்தம் அக்னி தீர்த்தம், விருட்சம், இலந்தை மரம். இதுல இப்படி ஒன்னொன்னுக்குமே இங்க பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் அதை கட்டாயமா பேசியே ஆகணும். ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த கோவிலுடைய ஆர்கிடெக்சர் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த கோவில் 7 நிலை ராஜகோபுரத்தோட மொத்தம் உள்ள பாத்தீங்கன்னா 5 கோபுரங்கள் உள்ள ஒரு பெரிய கோவிலா இருக்கு. இந்த கோவிலோட பெயர் காரணம் திரு உத்திரகோச மங்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, மங்கைக்கு ரகசியத்தை உபதேசம் செஞ்ச இடம் அப்படின்னு. எந்த மங்கைக்கு? அவருடைய மனைவியான பார்வதி தேவிக்கு சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செஞ்ச இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல ரொம்ப ஸ்பெஷலானது இந்த மரகத நடராஜர். நல்லா டாலா இருக்கக்கூடிய ஒரு நடராஜர், 5 அடி உயரம் இருக்கிற மரகத கல்லால செய்யப்பட்ட நடராஜர். மரகதம்ன்றது எவ்வளவு வேல்யூபிளான ஒரு விஷயம். அதுவும் இல்லாம சின்ன சத்தம் கேட்டா கூட உடையக்கூடிய அந்த மரகதத்துல பெரிய நடராஜரை செஞ்சு நம்ம இந்த இடத்துல வழிபடுறோம். அப்போ சத்தம் கேட்டாலே உடையக்கூடிய ஒரு கல்லுல எப்படிப்பா நடராஜர் செஞ்சிருக்க முடியும் கேட்டா, அந்த சிற்பி அவருடைய மனோசக்தினாலே இதை வடிச்சிருக்காங்கன்னு ஒரு கதை சொல்லப்படுது. எது எப்படியோ, ஆனா இது எவ்வளவு ஒரு அரிய விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நடராஜருக்கு வருஷம் பூரா சந்தன காப்புல தான் இருப்பாரு. இந்த மார்கழி மாசத்துல வர இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல தான் இந்த ஆருத்ரா தரிசனம்ன்றது நடைபெறுது. அப்போதான் அந்த ஒரு நாள் அவருக்கு அந்த சந்தன காப்பை கழிச்சிட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ணி அடுத்த நாள் மறுபடியும் அந்த சந்தன காப்பு போடுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோவில்ல நடைபெறுது. அது மட்டும் இல்ல, தினசரி இந்த கோவில்ல உங்களுக்கு பூஜை. அதாவது இங்க ஒரு மரகத லிங்கம் இருக்கு, ஸ்படிக லிங்கமும் இருக்கு. இந்த மரகத லிங்கம், ஸ்படிக லிங்கம் இதை வச்சு தினசரி இங்க வந்து பூஜை நடக்குது. இந்த மதியம் நேரத்துக்கு போனீங்கன்னா இந்த கோவில்ல இந்த பூஜையை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த கோவில்ல இருக்கிற ஸ்பெஷலான சில விஷயங்களை பத்தி பார்ப்போம். இந்த
இந்த தாழம்பூவை சாதாரணமா எல்லா கோவில்கள்லயும் பூஜைக்கு வைக்க மாட்டாங்க. ஆனா இந்த கோவில்ல தாழம்பூ பூஜைக்கு உரியதா இருக்கு. ஏன் தெரியுமா? இதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கு. ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் அப்படின்னு ஒரு போட்டி வந்ததாகவும், அப்போ சிவபெருமான் கிட்ட போனதும் அவரு என்னுடைய முடியையும் அடியும் யார் காண்றாங்களோ அவங்கதான் பெரியவர் சொன்னதாகவும், அப்படியே சிவபெருமான் நல்லா விஸ்வரூபம் எடுத்து மேல 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 போக பிரம்மர் அன்னபக்ஷிய ரூபம் எடுத்து அவருடைய முடியை காண்றதுக்காகவும், விஷ்ணு வராக ரூபம் எடுத்து அவருடைய அடியை காண்றதுக்கும் போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல விஷ்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே இவரை போய் அடியெல்லாம் காண முடியாதுன்னு. அதனால அவர் அவரை வழிபட ஆரம்பிச்சாரு. பிரம்மா அவருடைய தோல்வியை ஒப்புக்கலாம்னு நினைக்கும் பொழுது சிவபெருமானோட தலையில இருந்து தாழம்பூ கீழே விழுந்துட்டு இருந்துச்சான். உடனே பிரம்மாக்கு ஒரு தாட் இருந்திருக்கு, இந்த தாழம்பூ பொய் சாட்சி சொல்லி, அதாவது தான் சிவபெருமானோடைய முடிய பார்த்ததா பொய் சாட்சி சொன்னா தான் வெற்றி பெற்றுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. தாழம்பூவும் சிவபெருமான் கிட்ட ஆமா இவரு முடிய பார்த்தாருன்னு சொன்னதும் சிவபெருமானுக்கு பயங்கரமா கோவம் நீ இப்படி பொய் சொல்லலன்னு சொல்லி அந்த தாழம்பூ எந்த இடத்துலயுமே பூஜைக்கு அருகதை அற்றதாக மாறினதா நமக்கு கதைகள் உண்டு. அப்ப அப்படிப்பட்ட அந்த தாழம்பூ இங்க தவம் செஞ்சு தன்னுடைய தவறை உணர்ந்து பரிகாரம் செஞ்சு இந்த ஒரு இடத்துல மட்டும் அதுக்கு வழிபட உகந்ததா இருக்கிறதா நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்ல, சிவராத்திரி காலங்களிலும் தாழம்பூ யூஸ் பண்ணுவாங்க. தாழம்பூ பத்தி ஒரு கதை தெரிஞ்சாச்சா? அடுத்தது இந்த கோவில்ல இருக்கிற விருட்சம் இலந்தை மரம் அப்படின்னு பாக்குறோம். இது தொன்மையான கோவில்னு நம்ம சொன்னோம். எவ்வளவு காலம், அதாவது மண்முந்தியோ அப்படின்றதையும் முதலே சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கோவிலுடைய இந்த இலந்தை மரம் கிட்டத்தட்ட 3000 வருடத்திற்கு மேற்பட்டதாக இருக்கும்னு சொல்றாங்க. 3000 வருஷம் ஒரு மரம் இருக்கணும்னா அப்ப யோசிச்சு பாருங்க அதோட ஸ்ட்ரென்த். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அந்த மரம் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு அதுல இருந்த அந்த பிரசாதமா அந்த பழங்களை சாப்பிடறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை நான் பெரிய பாக்கியமா கருதுறேன். அவ்வளவு ஸ்பெஷல் இருக்கிற ஒரு மரம். அந்த மரத்தோடைய கீழே பாத்தீங்கன்னா சஹஸ்ரலிங்கம் அப்படின்னு இருக்கும். அதுக்கும் ஒரு கதை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 1000 அரும் தவம் செய்த முனிவர்கள் அங்க தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம மண்டோதரி தெரியும் நினைக்கிறேன், ராவணனுடைய மனைவி. மண்டோதரி பயங்கரமான ஒரு சிவபக்தை. ராவணனும் பெரிய சிவபக்தன் தானே. சோ மண்டோதரி என்ன பண்றாங்க, தனக்கு கணவனா ஒரு சிவபக்தன் தான் வரணும்னு வேண்டுறாங்க. அவங்களுடைய வேண்டுதல்ல மகிழ்ந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, இங்க இருந்து அங்க போறாரு. அப்ப சொல்லிட்டு போறாரு 1000 முனிவர்கள் கிட்ட, இங்க இருக்கிற வேத ஆகமங்கள் எல்லாம் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும், நான் வரவிருக்கோம். என்ன நான் ஒரு குழந்தை ரூபத்துல போறேன், என்ன ராவணன் தொட்ட உடனே இங்க ஒரு தீப்பிழம்பு வரும், அக்னி தீர்த்தம் வரும் சொல்லிட்டு போறாரு. இப்படி சொன்ன சிவபெருமான் அங்க இலங்கைக்கு போய் மண்டோதரிக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த நேரத்துல ஒரு சிறு குழந்தை வடிவம் எடுத்து போறாரு. ராவணன் இவருடைய அழகை பார்த்துட்டு அந்த குழந்தையை தூக்கும் பொழுது ஏற்கனவே சொன்னா போல ராவணன் டச் பண்ணனதும் அங்க ஒரு அக்னி பிழம்பு கிடைக்குது. இங்க ஒரு அக்னி தீர்த்தம் உருவாகுது. இந்த அக்னியில எல்லாமே எரியுதே, சிவபெருமான் நமக்கு கொடுத்த வேலையை செய்ய முடியலன்னு சொல்லி இந்த 999 முனிவர்களும் அந்த அக்னி தீர்த்தத்துல விழுந்து மாண்டு போறாங்க. ஒருத்தர் அவர் மட்டும் என்ன செய்யறாரு, சிவபெருமான் நமக்கு கொடுத்த வேலையை நம்ம செய்யணுமேன்னு சொல்லி அந்த வேத ஆகமங்களை பாதுகாத்து வர வரைக்கும் இருக்கார். அவர் தான் பிற்காலத்துல மாணிக்க வாசகர் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சோ இந்த எல்லா முனிவர்களையும் சேர்த்துதான் அங்க சஹஸ்ரலிங்கம், அதாவது 1000 லிங்கங்கள் சேர்ந்த அந்த சஹஸ்ரலிங்கம் அந்த இலந்தை மரத்துக்கு கீழே இருக்கு. இது எவ்வளவு ஸ்பெஷல். அப்ப பாருங்க எத்தனை கதைகளோட இந்த கோவில் தொடர்புடையதாக இருக்கு அப்படின்னு. பாருங்க எத்தனை கதைகளோட இந்த கோவில் தொடர்புடையதா இருக்குன்னு. சரி, இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வழிபட்டிருக்கான்னு பார்க்கலாமா? மாணிக்க வாசகர், வேத வியாசர், ஆகபுஜண்டர், மிருகண்டு மகரிஷி, அருணகிரிநாதர், இது போல நிறைய பேர் இங்க வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதுவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஆக மாணிக்க வாசகருக்கு இந்த இடத்துல சிவபெருமான் லிங்க ரூபத்துல இல்ல, நிஜ ரூபத்துல தரிசனம் கொடுத்திருக்காரு நமக்கு தெரிய வருது. இந்த பர்டிகுலர் கோவிலை பத்தி சொல்லணும்னா இதோடைய இந்த ஆர்கிடெக்சரல் மார்வல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு தூண்லயும் பாத்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்கு. சிவபெருமான் மாணிக்க
வாசகருக்கு நிஜரூப காட்சி கொடுத்தது ஒரு அழகா பில்லர்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை வந்து செதுக்கி இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த கோவிலோடைய சுற்றுப்பிரகாரத்துல மரகத வீணை அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு 1 ரூபி காயின் அளவுக்கு தான் அந்த ரவுண்ட் இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு யானைய ஸ்கல்ப் பண்ணிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க அங்க போய் பார்த்தாதான் தெரியும் நம்மளுடைய சிற்பிகள்லாம் வந்து எந்த அளவுக்கு திறமை படைச்சவங்களா இருந்திருக்காங்க அப்படின்னு. அதுவும் இல்லாம கோவிலோடைய உட்பிரகாரம் நீங்க என்டர் ஆகும் பொழுது ஒரு பெரிய யாழி சிலை அங்க இருக்கும். அந்த யாழி சிலையோட வாய் திறந்திருக்கும். அந்த வாய்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கல் பந்து உருண்டுட்டு இருக்கும். அதாவது அந்த கல் பந்தை நம்ம எடுக்க முடியாது. நீங்க கையை விட்டு டச் பண்ணலாம், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கலாம், ஆனா அதை எடுக்க முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தூணை கொடைஞ்சு ஒரு யாழி செஞ்சிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அது உள்ள ஒரு கல் பந்து இன்னும் உருண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சிற்பிகளோட கலை வண்ணம், கை வண்ணத்தை என்னன்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம அந்த கோவிலோட உத்தரத்துல பாத்தீங்க அப்படின்னா கல் செயின் அது மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கல்ல கொண்டு உள்ளுக்குள்ள ஒரு செயின் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கல்லுலயே பண்ணிருப்பாங்க. இது நிறைய கோவில்களை நீங்க பார்க்கலாம். அதாவது அந்த காலத்துல இருக்கிற அந்த ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ்ல நீங்க பார்க்கலாம். இந்த கோவில் வெறும் ஒரு தெய்வீகத்துக்கு மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்மளுடைய சிற்ப கலைக்கும் ஒரு பெரிய சான்றா இருக்கு. சிவனோட சொந்த ஊர்னா சும்மாவா? உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு இங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற இந்த திரு உத்தரகோசமங்கைக்கு போங்க. இங்க முக்கியமா யாரெல்லாம் போகணும் அப்படின்னா திருமண தடை இருக்கிறவங்க, திருமணம் லேட் ஆகுது, டிலேட் மேரேஜ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயமா இந்த கோவிலுக்கு போய் நீங்க பூஜை பண்ணலாம். ஏன்னா மண்டோதரி சிவபெருமான வேண்டி தான் அப்படி ஒரு சிவபக்தன ராவணனை கணவனாக பெற்ற இடம். அப்போ இந்த மாதிரி திருமண தடை இருக்கிறவங்க எல்லாம் கட்டாயமா இந்த கோவிலுக்கு போய் பூஜை பண்ணி பலன் பெறணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.